வணக்கம் நண்பர்களே. நன்றாக இருந்தவர்கள், கட்டுமஸ்தான உடம்பை வைத்திருந்தவர்கள், பார்ப்பதற்கு எந்த நோய் நொடியும் இல்லாமல் ஆரோக்கியமாக தென்பட்டவர்கள், நம் அருகில் வாழ்ந்தவர்கள். எல்லாவற்றிலும் இதை குறிப்பாக நான் சொல்கிறேன். இப்படி இருந்தவர்கள் திடீரென ஏன் மரணம் வருகிறது அவர்களுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? அதுக்கு ரொம்ப சுருக்கமான ஒரு வழி சொல்கிறேன். இரத்த அழுத்தம், கொலஸ்ட்ரால், நீரிழிவு இந்த மூன்றும் ஸ்ட்ரோக் எனப்படும் பக்கவாதமும் மாரடைப்பும் ஏற்பட மிக மிக முக்கியமான காரணி. இந்த நல்லா இருந்தவங்க ஏன் திடீர்னு இறந்து போனாங்க அப்படிங்கிறதுக்கு பெரும்பாலான நேரங்களில் நாம் பலரையும் ஆரோக்கியமானவர் அப்படின்னு நம்ம நினச்சிட்டே இருக்கோம். ஆனால் அவர்கள் சாதாரண இரத்த பரிசோதனை தொடங்கி எந்த மெடிக்கல் செக்கப் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ நான் சொன்ன இந்த இரத்த அழுத்தம், கொலஸ்ட்ரால், நீரிழிவு இது கட்டுப்பாட்டில் இல்லாதவங்க, உதாரணத்துக்கு ஒருவருக்கு இரத்த அழுத்தம் 189 அப்படின்னு இருந்தாலோ, சர்க்கரை அளவு 250ன்னு இருந்தாலோ ஆரம்பத்தில் எந்த அறிகுறியும் வெளிக்காட்டாமல் இருக்கும். கொலஸ்ட்ரால் அளவு உச்சக்கட்டத்துக்கு போகும் வரை அறிகுறிகள் இருக்காது. அதை டெஸ்ட் செய்து பார்த்தா மட்டும்தான் தெரியும். அதனால் இதெல்லாம் அறிகுறிகள் தான் இல்லையே, அப்படியானால் நான் ஆரோக்கியமாக இருப்பதாக தானே அர்த்தம் அப்படின்னு எல்லாம் பலருக்கு பல பிரச்சனைகளே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. வெளித்தோற்றத்துக்கும் இவர்கள் நன்றாக இருப்பதால் மற்றவர்களும் அந்த நபர் ஆரோக்கியமாக இருப்பதாகவே நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் திடீர் ஞானோதயம் வந்து எடையை குறைக்கிறேன், ஃபிட் ஆகிறேன்னு சொல்லிட்டு உடற்பயிற்சி செய்ய ஆரம்பிப்பாங்க. அப்போ தான் மெல்ல மெல்ல அதையும் மெல்ல மெல்ல செய்யாமல் எடுப்பிலி தீவிரமாக செஞ்சால் தான் இதயத்துக்கு அந்த அழுத்தம் தாங்க முடியாமல் உடற்பயிற்சி தொடங்கும் போதே மெதுவாக செய்யணும்னு வற்புறுத்துவாங்க. ஆனால் அது இதயத்தை தாங்க முடியாமல் வேறு பிரச்சனைகள் உண்டு பண்ணும். ஏற்கனவே அவங்களுக்கு இருக்கும் இதய நலனை, இதயத்தோட ஒரு ஆரோக்கியத்தை தெரிந்த இசிஜி, எக்கோ பரிசோதனைகள் போதும் அப்படின்னு பலர் நினச்சிட்ருக்காங்க. இல்லை, இசிஜி இதயத்தின் தற்போதைய நிலையை சட்டென காட்டுவது, அவ்வளோதான். ஆனால் ஒவ்வொரு செய்கையின் போதும் இதயம் எப்படி ரியாக்ட் ஆகிறது என்பது முக்கியம். ஸ்ட்ரெஸ்ஸும் பதட்டமும் இதயத்துக்கு அழுத்தமாக மாறலாம். அப்படிப்பட்ட நிலையில் இதய துடிப்பும் அதிகரிக்கும், அதன் சுருங்கி விரியும் திறனும் அதிகரிக்கும். இது போன்ற நிகழ்வுகளில் எப்படி இருதயம் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள தான் ட்ரெட்மில் டெஸ்ட் பண்ணுறாங்க. அப்படி உடற்பயிற்சி செய்யும்போது இசிஜி, எக்கோ ரெண்டும் எப்படி காட்டுன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் ட்ரெட்மில் டெஸ்ட்டையும் நாம் செய்யணும். சிலர் டயட்டு, உடற்பயிற்சி, மருத்துவ செக்கப் எல்லாத்தையும் சரியாக செய்வாங்க. ஆனால் அதீத வேலை காரணமாக உடலை வருத்தி கொள்வாங்க, சரியாக தூங்க மாட்டாங்க. அது அவர்களுக்கு உடல் அளவில், மனதளவில் பெரிய ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்தும். புகை அல்லது மது பழக்கம் உள்ளவர்கள் இவை எல்லாம் கவனிக்கப்பட வேண்டும். உடலுக்கும் மனதுக்கும் போதுமான ஓய்வு, ஸ்ட்ரெஸ் இல்லாத வாழ்க்கை, குடும்பத்துடன் நேரம் செலவிடுவது போன்றவை ஆரோக்கிய வாழ்க்கைக்கு அடிப்படை. இது தெரியாமல் தான் ரொம்ப நாள் இந்த பிரச்சனையோடய வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு தெரியாமல் அவங்க நல்லா இருக்காங்கன்னு மற்றவங்களை நினைத்து திடீரென்று ஒரு நாள் மரணம் ஏற்படுகிறது. சற்று கவனமாக இருங்கள். இது ஒரு மருத்துவ விழிப்புணர்வு வீடியோ தான். மற்றவற்றை உங்கள் டாக்டரோடு நீங்கள் கலந்து ஆலோசித்து ஆரோக்கியமாக வாழுங்கள், சந்தோஷமாக இருங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி வீடியோக்கள் சேரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.